ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்து பேசி. என்னடா நேருக்கு நேராக பார்த்த மாதிரின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நம்ம வீடியோ பண்ணுறதே நம்ம நேருக்கு நேராக பார்த்து பேசிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி. கொஞ்ச நாளாகவே சரியாகவே நான் வீடியோ எதுவும் பண்ணுறது இல்லை. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நாள் ஆச்சே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக ஏதாவது ஒரு டின்னர் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு டின்னர் ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு டின்னர் ரெசிபி தான். கோதுமை மாவு தோசை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சைட் டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடோட மெனு. வாங்க அது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கப் கோதுமை மாவு 250 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். நாங்கள் 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி நான் தோசை பண்ண போகிறேன். இதில் ஒரு கப் கோதுமை மாவு. இப்போ மாவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதில் மாவு போட்டுக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவுக்கு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். வெள்ளை ரவை. அரிசி மாவு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கெட்டி சேர்ந்துட்டு உங்கள் மாவு வந்து நல்லா வலுவழுப்பாக கிடைக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கலந்துடலாம். மாவை பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து ஊற்றுற அளவுக்கு கலந்து வச்சுருக்கோம். மாவு வந்து கலந்தாச்சு. உடனே தோசை ஊற்ற முடியாது. ஏன்னா நம்ம ரவை கலந்துருக்கோம் இல்லையா? அதனால கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தான் நம்ம தோசை ஊற்றணும். அப்போ தான் அந்த ரவை வந்து ஊறி இருக்கும். ரவை சேர்க்காம நம்ம தோசை ஊற்றணும்னா உடனே கலந்த உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுங்களையும் நம்ம சட்னியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அரைச்சதுக்கப்புறம் இந்த தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கோதுமை தோசை வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால சட்னியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடறேன். சட்னி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் போடுற மாதிரி இருந்தால் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கார சட்னியெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏன் கார சட்னி பண்ணுறேன் அப்படின்னா, கோதுமை தோசை வந்து கொஞ்சம் வந்து புளிக்காமல் இருக்கும் இல்லையா? அதனால கொஞ்சம் காரமாக சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் காரமாக சட்னி செய்ய போகிறேன். இப்போ வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், புதினா எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வதக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். வதக்கிறதுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், புதினா வந்து நம்ம கையில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் ஒரு 5, 3 தக்காளி, ஒரு 100லேருந்து 150 கிராம் சின்ன வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை வதக்கிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வெங்காயம் சேர்த்துடலாம். அப்புறம் வெள்ளை பூண்டு, வரமிளகாய், உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி. தக்காளி வந்து வதங்கிருச்சு. கிரேவி மாதிரிலாம் இது ஆகக்கூடாது. சும்மா தக்காளியாக வதக்கி விட்டால் போதும். இப்போ இதில் புதினா சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த சட்னிக்கு இது கூட புதினா சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா போட்டு புதினாவும் கருவேப்பிலையும் போட்டு அதுவும் நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை. சும்மா போட்டு ஒரு நிமிஷம் கிட்ட வதக்கிக்கிட்டாலே போதும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வதக்கி ஆஃப் பண்ணியாச்சு. என்ன கார சட்னியில் வந்து புதினா சேர்க்குறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம ரோட்டு கடைகள் எல்லாம் போய் சாப்பிட்டோம்னா அந்த வடையெல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? ரோட்டு கடையில் பஜ்ஜிக்கெல்லாம் கொடுப்பாங்க ஒரு சட்னி, கார சட்னி. அதில் புதினா கருவேப்பிலையெல்லாம் அந்த சட்னியில் நல்ல மணமாக இருக்கும். அந்த மாதிரி சட்னி தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி கோதுமை தோசைக்கு அந்த மாதிரி ஒரு சட்னி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அதே போல் இது இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி வச்சுட்டு இந்த இட்லிக்கு இந்த சட்னி ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் வடை, பருப்பு வடை, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சட்னி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு நாளைக்கு நான் வடைக்கெல்லாம் இந்த சட்னி எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ வந்து சட்னி ஆறட்டும்.
சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சட்னியை வந்து ரொம்ப வலுவலுப்பாக அரைக்காதீங்க, கொஞ்சமாக அந்த கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி குருணையாக இருக்கிற மாதிரி அரைங்க. அப்போ தான் கார சட்னி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப வலுவலுப்பாக அரைச்சிட்டிங்கன்னா அது தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப வலுவலுப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னியை வந்து ரொம்ப வலுவலுப்பாக அரைக்காமல் இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு மேலே நம்ம வேறு எதுவுமே தாளித்து ஊற்ற தேவையில்லை. இவ்வளவு தான் சட்னி. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். மாவு ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தோசை ஊற்றிக்கலாம். உப்பு பத்தலைனா இல்லை மாவு வந்து கெட்டியாக இருந்துச்சுனாலும் சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. சோடா போய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாவு அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் வச்சு காஞ்சிருச்சு. இப்போ மாவு எடுத்து ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டு மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவசரப்பட்டு எடுத்திங்கன்னா மொறுமொறுப்பாக இருக்காது. கொஞ்சம் நல்லா முருக விட்டு அதுக்கப்புறமா எடுங்க. திருப்பி போடலாம். அவ்வளோதான், தோசை வெந்துருச்சு. எடுத்துடலாம். சூப்பராக தோசை ஊற்றியாச்சு. அவ்வளோதான், தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஒரு கோதுமை தோசையும் கார சட்னியும் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அருமையான ஒரு டின்னர் ரெடி ஆயிடுச்சு. கோதுமை தோசையும் கார சட்னியும் இந்த மாதிரி ஒரு சட்னியும் இது போல் ஒரு தோசையை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். டெய்லி வந்து கோதுமையில் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த தோசையும் சரி இந்த சட்னியும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும். டெய்லி சப்பாத்தியே சாப்பிட்டுட்டு இருக்கவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடுங்க. வெறும் மாவில் தோசை ஊற்றாமல் கொஞ்சம் அது கூட ரவையும் கொஞ்சம் அரிசி மாவும் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த தோசை வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். நீங்கள் அரிசி மாவு சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் ரவை சேர்த்துக்கிட்டிங்கனாலே மொறுமொறுப்பாக வரும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிடலாம்.